ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஆர்எஸ் இந்தியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்காக சின்ன சின்ன சென்டென்சஸ் பார்க்க இருக்கிறோம். எதுவுமே தெரியாது, பேச வரல, நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி 2 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக பேசலாம். கான்ஃபிடென்ட், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ் இந்தியா சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். ஃபஸ்ட் ஒன், சில பேர் ரொம்ப ரூடாக ஸ்ட்ரிக்டாக பேசியே பழகியிருப்பாங்க இல்லைங்களா? எல்லாத்துக்கிட்டே எல்லா விஷயத்தையும் அது மாதிரியே பேசுவாங்க. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம், ப்ளீஸ் டாக் ஜென்ட்லி அப்படின்னு சொல்லி, தயவு செஞ்சு கனிவாக பேசு. இப்போ குழந்தைகிட்ட நம்ம பேசும்போது ரொம்ப ஜென்டிலாக பேசினா தான், பிஹேவ் பண்ணால் தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு புரியாது, கேட்க மாட்டாங்க நம்ம சொல்படி இல்லைங்களா? அப்போது ப்ளீஸ் டாக் ஜென்ட்லி, தயவு செய்து கனிவாக பேசு, சாஃப்டாக பேசணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, சமீபத்தில் இது நடந்தது, ஏதாவது ஒரு விஷயம், இது எப்போ நடந்துச்சு எனக்கே தெரியாமல் போச்சு அப்படின்னு நியூஸில் நீங்கள் பார்க்கலையா, நியூஸ் பேப்பரில் படிக்கலையா, சமீபத்தில் தான் இது நடந்தது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது இட் ஹேப்பன் ரீசெண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேப்பன் ரீசெண்ட்லி. அடுத்தது, தற்காலிகமாக அவன் இதை செய்கிறான் அப்படின்னு சொன்னால், இது எந்த மாதிரி சூழ்நிலையில் சொல்லுவோம் அப்படின்னா, இவ்வளவு படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிறியா, இந்த பார்ட் டைம் ஜாப் பார்க்குறியா அப்படி கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஆமாம் தற்காலிக, இது நிரந்தரம் கிடையாது, தற்காலிகமாக தான் அவன் இந்த வேலையை செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, ஹீ டஸ் திஸ் ஃபார் டைம் பீயிங், ஹீ டஸ் திஸ் ஃபார் டைம் பீயிங் அப்படி சொல்லலாம். எக்ஸ்கியூஸ் மீ, அவசரத்தில் மறந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க. சில நேரங்களில் இப்போ போகிறாங்கன்னா மாஸ்கெல்லாம் எடுக்காமல் போகிறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோன் எடுக்காமல் விட்டுட்டு போயிடுறாங்க, பர்ஸை விட்டுட்டு மறந்துட்டு போயிடுறாங்க, இந்த மாதிரி வண்டி சாவி மறந்துட்டு போய், அப்போ எப்படி அவசரத்தில் மறந்துட்டேன், ஐ ஃபர்காட் இன் ஹேஸ்ட், ஐ ஃபர்காட் இன் ஹேஸ்ட். ஹேஸ்ட்னா அவசரம், ஃபர்காட்னா மறந்துட்டேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுக்காக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, என்னால் உதவ முடியல. சில பேர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம், அவங்க நம்மக்கிட்ட எந்த ஹெல்ப் கேட்கல, இருந்தாலும் நம்ம சொல்லுவோம், ஐ எம் சாரி, ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, என்னால் உங்களுக்கு உதவ முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இடங்களில் இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, நீ சரியாக செய்தாய். இப்போ ஏதாவது ஒரு செயலை செஞ்சிட்டோ, ஏதாவது ஒன்று பேசுகிட்டு, நீ சரியாக தான் செஞ்சேன் அப்படி சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? யூ டிட் ரைட், யூ டிட் ரைட், நீ சரியாக செய்தாய். டூனா செய்தல், டிட்னா செய்தாய், பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துரு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த செயலை செஞ்சிரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது ஹவு சூன், ஹவு சூன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், அதுக்கு இப்படி யூஸ் பண்ணலாம். இது முற்றிலுமாக சரி. சில நேரங்களில் ஆர்குமெண்ட்டில் வருது, நான் சொல்கிறது அப்சல்யூட்லி ரைட், நான் சொன்னது தான் முற்றிலும் சரி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் சொன்னது தான் சரின்னா யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொன்னது முற்றிலும் சரி, முழுசும் சரியாக சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போது இட்ஸ் அப்சல்யூட்லி ரைட், இட்ஸ் அப்சல்யூட்லி ரைட் அப்படி சொல்லலாம். அடுத்து, இது கேள்விப்பட்டது தான், யார் சொன்னாங்க, யார் சில விஷயங்களை மற்றவங்கள பற்றி பேசும்போது, ஏதாவது ஒரு ஈவெண்ட் பேசும்போது யார் சொன்னாங்க, ஹூ டோல் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நோபடி செட், யாரும் சொல்லலை, இட்ஸ் ஒன்லி எ ஹியர்சே, இட்ஸ் ஒன்லி எ ஹியர்சே அப்படின்னா யாரும் சொல்லலை, நான் கேள்விப்பட்டதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா சொல் பேச்சு கேட்காம ரொம்ப ஷேட்டை பண்ணுறாங்க அப்படின்னா, மற்றவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுட்ட குழந்தைய அப்படின்னு, அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காத அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? டோன்ட் பேம்பர் டு ஹிம், டோன்ட் பேம்பர் டு ஹிம். பேம்பர்னா செல்லம் கொடுத்தல், குழந்தைய செல்லமாக வளர்க்குறது இல்லைங்களா? அது. நெக்ஸ்ட்டு, சேத்துல காலை வைக்காதே. இப்போ மழை காலம் அப்படின்னா ரோட்டில் போகும்போது
ரொம்ப ஸ்லஸ்ஸியாக இருக்கும். அதாவது சேறு சகதியாக இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க அது விளையாட்டுத்தனமாக அதில் காலை வச்சு போவாங்க இல்லைங்களா? டோன்ட் ஸ்டெப் இன் த மட், டோன்ட் ஸ்டெப் இன் த மட் அப்படி சொல்லலாம். பிறகு என்ன, இப்போது நான் எப்படி தனியாக போகிறதுன்னு, இல்லை நீங்கள் வரலைன்னா நான் கேன் ஐ அக்கம்பனி யூ அப்படின்னு நான் உனக்கு துணைக்கு வரலாமா அப்படின்னு. அப்புறம் என்ன, கூட வர்றாங்கெல்லாம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது உனக்கு பணம் இல்லைன்னா நான் கொடுக்குறேன், அப்புறம் என்ன அவங்க கொடுக்குறாங்கல்ல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அப்புறம் என்ன பிறகு என்ன அப்படின்னு சொல்லும்போது தென் வாட் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். ஏன் கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஒய் நாட், நான் எல்லாம் அங்கே அவங்க கூட பேச முடியுமா, நான் அங்கே போக முடியுமா அப்படின்னா ஏன் கூடாது, ஒய் நாட் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இல்லை எப்போவுமே கிடையாது, நோ நெவர். அப்போது ஆனால் அவங்க கூட பேசுகிறது இல்லை அப்படின்னா எப்பிருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைங்களா? வென் ஃப்ரம் அப்படின்னா எப்பிருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எப்போவுமே கிடையாது, இல்லை எப்போவுமே இல்லை, நோ நெவர், எப்போவுமே பேச மாட்டேன், இப்போட்டு கிடையாது, நோ நெவர் அப்போ சொல்லலாம். விட்டு விடாதே, டோன்ட் கிவ் அப். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம், இந்த இதுவே கண்டினியூ பண்ணு, அதனால் இதை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு கீப் இட் அப், டோன்ட் கிவ் அப் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ சொல்லலாம். அடுத்தது நான் எதுக்கு, இப்போ நீயும் வா என் கூட, நீ அங்கே, நான் எதுக்குங்க அங்கே, நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லைங்களா? நான் ஏன் அதை சொல்லணும், நான் எதுக்கு சொல்லணும் அப்படி சொல்லும்போதும் ஒய் மீ, என்னை ஏன் பேச சொல்கிறீங்க, என்னை எதுக்கு அங்கே போக சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லும்போது ஒய் மீ அப்படி கேட்கலாம். அடுத்தது எப்படி சொல்கிறது, சில விஷயங்கள் சொல்லும்போது சாரி ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங், என்னால் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ குடின்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, ஹவு டு சே, ஹவு கேன் ஐ மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்லலாம். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படி சொல்லும்போது எப்படி சொல்வது, ஹவு டு சே அப்படி சொல்லலாம். அவர்களில் சில பேர், இப்போது யாராவது நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க உங்களை பற்றி பேசுனாங்க அப்படின்னா யார் பேசுனாங்க சொல்லுங்கன்னா அவங்க எல்லாருமே பேசுனாங்க, நோ நாட் ஆல் ஆஃப் தெம், சம் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாருமே இல்லை, அவங்கள சில பேர் அப்படின்னு சொல்லும்போது சம் ஆஃப் தெம். அடுத்தது போய் அதை எடுத்துக்கோ, குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, அங்கே பிஸ்கட் பேக்கெட் வச்சுருக்கு, இல்லை சாக்லேட் வச்சுருக்கு, கோ அண்ட் கெட் இட், போ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது கோ அண்ட் கெட் இட் அப்படி சொல்லலாம். அடுத்து என்ன செய்வது, வாட் டு டூ, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிற. இப்போது ஏதாவது ஒரு பொருள் என்ன வாங்கணுன்னா ரொம்ப விலை அதிகமாகிடுச்சு, எல்லா பொருளுடைய விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். என்ன செய்கிறது, விலை இப்போ இந்த அமௌண்ட்டு, இந்த சேலரி பத்தலை அப்படின்னு சொல்லும்போது பத்தலைன்னு கேட்பாங்க, என்ன செய்யுதுங்க, எல்லா விலைவாசி அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? வாட் டு டூ, ஆல் த ரேட் ஆஃப் த திங்ஸ், ப்ரைஸ் ஆஃப் த திங்ஸ் ரைஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். விலை ஏறிட்டே இருக்குது, வாட் டு டூ அப்படின்னு சொல்லலாம். வேறு எங்கே, வேர் எல்ஸ், வேறு எங்கே போகிறது, வேர் எல்ஸ், எங்கேயோ போனோம், வேறு எங்கே போகிறது, வேர் எல்ஸ் அப்படி சொல்லலாம். அவர்களில் யார், ஹூ ஆஃப் தெம். இப்போ 4-5 பேர் நிற்கிறாங்க, அதில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களில் 4-5 பேர் இருக்காங்களே, அவங்களில் யார், நீ சொல்கிறது யாரை சொல்கிற அப்படிங்கும்போது ஹூ ஆஃப் தெம் அப்படி கேட்கலாம். அவர்களில் யார், யாராலுமே முடியாதுன்னு, நோ ஒன் கேன், இந்த மாதிரி பேச யாராலும் முடியாது, அல்லது இந்த வேலையை செய்ய யாராலும் முடியாது அப்படிலாம் சொல்லும்போது நோ ஒன் கேன் டூ திஸ் அப்படிலாம் சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ சொல்லலாம். நெக்ஸ்ட் ஏன், எதனால் அப்படின்னு, எங்கேயாவது கிளம்பிட்டு நான் வரல அப்படின்னு, கிளம்பியாச்சல்ல ஏன் வரலங்கிற, ஏன் எதனால் அப்படின்னு, ஒய் பிகாஸ் அப்படி கேட்கலாம். அடுத்தது யாரிடமும் சொல்லாதே, டோன்ட் டெல் எனி ஒன், யாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இது யார்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு, யாரிடமும் சொல்லாதே, டோன்ட் டெல் எனி ஒன் அப்படி சொல்லலாம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு டெய்லி யூஸ்க்காக இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக
பேசுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.